ஓகே, இப்போ இது வந்து ஒரு டைம் அண்ட் வேஸ்ட் கான்செப்ட். A man takes two types of work, that is work S and T to complete it. He employs three people ABC for work S. Work S க்காக மூணு பேர் வந்து ஏபிசின்றவங்க வந்து கூப்பிடுறாரு. A and B together வந்து சேர்ந்து 6 daysல வந்து S என்ற ஒர்க் முடிப்பாங்க. ஸோ S என்ற ஒர்க் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். While B and C together can complete the work in 9 days. ஓகே, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா 8 men and 12 women can complete the work. இது வந்து T in 6 days. 6 daysல வந்து 8 மென்னும் 12 உமனும் சேர்ந்து ஒர்க் டீயை வந்து 6 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இன்னும் நமக்கு என்ன தெரியும்னா எஃபிஷியன்சி இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். கரெக்டா? இங்க இந்த எஃபிஷியன்சி எதை மீன் பண்ணுதுன்னா 8 மென் இருக்காங்கன்னா 8 மெனுக்கும் இண்டிவிஜுவலா ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்க எம்ன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் 8 மென்ஷன் பண்ணியிருந்தேன். அங்கே 8 பீப்புள் மட்டும் தான் இருக்காங்க, 8 மென் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களோட எஃபிஷியன்சி 1 மீன் பண்ணியிருக்கும். பட் அவங்களோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது. ஸோ நான் எம் கடைசி வரைக்கும் எடுக்கிறது, டபிள்யூ கடைசி வரைக்கும் எடுக்கிறது மீனிங் என்னன்னா அவங்களோட எஃபிஷியன்சி நான் மல்டிப்ளை பண்றேன், பட் எனக்கு தெரியாது. ஸோ அதனால எம் டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். இது மொத்தமா சேர்ந்து நமக்கு டோட்டல் எஃபிஷியன்சி. ஏன்னா 8 மென் 12 உமன் சேர்ந்த எஃபிஷியன்சினால தான் நமக்கு 6 days வந்து அவங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 men plus 6 women can complete the work in 15 days. ஓகே, இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இவங்க டிஃபரெண்ட் பீப்புள் இருக்காங்க, டிஃபரெண்ட் டேஸ் எடுத்துக்காங்க. இவங்க டிஃபரெண்ட் பீப்புள் டிஃபரெண்ட் டேஸ் எடுத்துக்காங்க. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னதான் ஒர்க் முடிக்க போறாங்க? சேம் ஒர்க்கை தான் முடிக்க போறாங்க. ஸோ 8 men plus 12 women into 6 is equal to 3 men plus 6 women into 15. So 3 2s are 3 5s are. இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 men plus 12 substitute 12 men. So 12 men 24 women is equal to 15 men plus 30 women. கரெக்டா? ஸோ இந்த men எந்த பக்கம் வச்சுன்னா men, இந்த 24 women எந்த பக்கம் வச்சுன்னா 6 women. ஸோ மென் டிவைடட் பை உமனோட எஃபிஷியன்சி 6:1 இந்த ரேஷியோல இருக்குன்றது வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, நான் இப்போ அப்ராக்சிமேட்டா என்ன பண்ண போறேன்னா இதுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்க போறேன். என்னன்னா என்னன்னு வச்சுப்போம். எஃபிஷியன்சி வந்து 6:1ன்றது ரேஷியோ, பட் 6n1 என்றது என்னன்னா நம்பர்ஸ். புரியுதுங்களா? எப்பவுமே வந்து ரேஷியோ வந்து இப்போ 3:4 நம்பர் ரேஷியோ கொடுக்குறாங்கன்னா இது நீங்க 3x 4x எடுக்கிறதுக்கான மீனிங் என்னன்னா அதை நீங்க நம்பரா கன்வெர்ட் பண்றீங்கன்றதா அதுக்கு மீனிங். அந்த ரேஷியோ வந்து பிரேக் பண்ணி இது ஒரு நம்பரா. ஸோ 6n ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்றேன். ஸோ இங்க ஏதாச்சும் ஒன்று இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் ஒர்க் வந்து கிடைக்கும். ஸோ மென்னோட எஃபிஷியன்சி என்ன? 6n. ஸோ 6n இங்க என்ன? 48n பிளஸ் உமனோட எஃபிஷியன்சி 12. ஸோ 12n. ஸோ உமனோட எஃபிஷியன்சி 1. ஸோ உமனோட 12 உமன் வேலை செய்யறாங்க. ஸோ 12 இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 into 60 360n தான் நமக்கு டோட்டல் ஒர்க். கரெக்டா? ஸோ 360n தான் டோட்டல் ஒர்க். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இஃப் த டைம் டேக்கன் பை ABC together to complete the work S is equal to 9 men and X women to complete the work and A is 100% more efficient than B. இங்க நான் என்ன பண்றேன்னா இருக்க டேட்டா வச்சு நான் ஒரு ஒர்க் வந்து ஒரு அசம்ஷன் பண்றேன். ஓகேவா? 54 அசம்ஷன் வைக்கிறேன். ஸோ A பிளஸ் பினோட எனக்கு எஃபிஷியன்சி என்ன? புரியுதுங்களா? இது டேஸ், இது டோட்டல் ஒர்க். ஸோ இங்க எஃபிஷியன்சி. ஸோ இங்க எஃபிஷியன்சி என்ன வரும்? A பிளஸ் பினோட எஃபிஷியன்சி 9, B பிளஸ் சினோட எஃபிஷியன்சி 6. ஓகே, இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. A is 100% more efficient than B. So A-க்கும் B-க்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:2. கரெக்டா? இது என்ன ரேஷியோ? எஃபிஷியன்சி ரேஷியோ. இந்த பாயிண்ட்டை வச்சு 100% மோர்னா 1 இவனோட எஃபிஷியன்சி இருந்தா கண்டிப்பா ஏனோட எஃபிஷியன்சி 2 தான் இருக்கும். இங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா A பிளஸ் பினோட எஃபிஷியன்சி 9. ஸோ A பிளஸ் பில இங்க எத்தனை பார்ட் இருக்கு? 3 பார்ட் இருக்கு. ஸோ ஏனோட எஃபிஷியன்சி 6, பினோட எஃபிஷியன்சி 3. ஸோ பினோட எஃபிஷியன்சி 3னா சினோட எஃபிஷியன்சியும் நமக்கு கண்டிப்பா 3 தான் இருக்கும். இப்போ பியும் சி ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 6. ஏவும் பி ஆட் பண்ணி பாருங்க 9. ஸோ இந்த ரேஷியோ கொடுத்ததுனால நான் இந்த எஃபிஷியன்சி இங்க ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 54. இங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இஃப் த டைம் டேக்கன் பை ABC together to complete the work is. ஸோ ABC together சேர்ந்து அந்த ஒர்க்கை செய்யறாங்க. கரெக்டா? செஞ்சாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 9 12.
டோட்டல் ஒர்க் நமக்கு என்ன 54/12 கரெக்டா. 54ன்றது டோட்டல் ஒர்க். அவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி 12. ஏன்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் பை 9 men and x women to complete the work T. ஓகேவா. ஒர்க் டீனோட டோட்டல் ஒர்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் கரெக்டா. ஸோ 360n டிவைடட் பை 9 men பிளஸ் எக்ஸ் உமன் கரெக்டா. இங்க கீழே அசியூம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, என்னன்னா அசியூம் that the efficiency of each men doing the work T is same. இங்க டீல ஒர்க்ல தான் நமக்கு மென் உமன் ஒர்க் பண்றாங்க கரெக்டா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, இப்போ 5 men ஒர்க் பண்றாங்கன்னா 5 பேருக்கு டிஃபரெண்ட் எஃபிஷியன்சி இருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ அது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு எல்லா உமன் வேலை செய்யறவங்களுக்கும் ஒரே எஃபிஷியன்சி தான், எல்லா மென் வேலை செய்யறவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் சேமான எஃபிஷியன்சி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கிறது வந்து அந்த பாயிண்ட்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இப்படி வந்துச்சு கரெக்டா. இப்போ இந்த 360n எங்க இருந்து இருந்துச்சு, நான் இந்த எஃபிஷியன்சியை இங்க சப்ஸ்டியூட் பண்ணதுனால தான் இந்த எனக்கு டோட்டல் ஒர்க்ன்றது கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இங்க இருக்க மென்னோட எஃபிஷியன்சி தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும் கரெக்டா. ஸோ மென் உமனோட எஃபிஷியன்சி இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ 54 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 360n டிவைடட் பை 9 மென்னா நமக்கு என்ன வரும், 54n வருமா, பிளஸ் உமனோட எஃபிஷியன்சி n, ஸோ xn வருமா கரெக்டா. ஸோ 6 steps கேன்சல் பண்ணுங்க. 6 9s are 660s are 3 3s are 320s are 3 3 4s are இப்படி வருமா. ஸோ 54 சாரி இங்க எழுதுவோம் 54n பிளஸ் xn இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 80n கிடைக்கும் கரெக்டா. ஸோ இங்க எக்ஸ்னோட வேல்யூ என்னவா இருக்கும் 26 இருக்கும். ஸோ 26 இருந்தாதான் இங்க ஆட் பண்ண நமக்கு 80n என்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ அவங்க வாட் இஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்கறாங்க. ஸோ 26 இதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஓகே இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, 2 சிஸ்டம்ஸ். ஆக்சுவலா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா டேங்க் தான் மீன் பண்ணும். ஏன்னா அதுக்கு பேரு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். பைப்ஸ்ன்றது பைப்பு, சிஸ்டம்ன்றது வந்து அந்த டேங்கை தான் நம்ம சிஸ்டம்னு சொல்றோம். ஓகே, 2 சிஸ்டம் LM அப்படின்னு 2 சிஸ்டம் இருக்கு. அது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கான். அது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா, டேங்க் சிஸ்டம் L இருக்கான், இது வந்து சிஸ்டம் L. இங்க வந்து 2 பைப் வந்து விழுதான். என்ன சொல்றாங்க, 2 பைப்ஸ் A and B வந்து ஃபில் பண்ணுது. சொல்லியிருப்பாங்க 2 pipes A and B which can fill the cistern L are connected to cistern L. ஸோ ஏவும் பியும் நமக்கு சிஸ்டம் எல்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க அடுத்த பாயிண்ட் கண்டினியூ பண்ணி படிச்சீங்கன்னா, the water which overflows இங்க ஃபில் ஆயிட்டு இந்த தண்ணி கீழே வரும்ல, அந்த தண்ணி தான் வந்து எதுல ஃபில் ஆகும்னா சிஸ்டம் எம்ல வந்து ஃபில் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இங்க ஏவும் பின்ற பைப் வந்து எல்ன்ற டேங்கை ஃபில் பண்ணோம். இதுல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி தான் வந்து நமக்கு எம் ஃபில் பண்ணும். அப்படிதான் வந்து இஸ் யூஸ் டு சிஸ்டம் ஃபில் த சிஸ்டம் எம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிதான் வந்து அந்த வந்து ஃபில் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன, 2 பைப்ஸ் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் எவ்வளோ நேரத்தில் சிஸ்டம் எல்ல ஃபில் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நமக்கு இதனுடைய கெப்பாசிட்டியும் தெரியாது, இதனுடைய கெப்பாசிட்டியும் தெரியாது. ஸோ இருக்கட்டும், நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன எடுக்க போறேன்னா, 18க்கும் 15க்கும் நான் எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா 270 கிடைக்குமா. ஸோ 90 கூட கிடைக்கும். ஸோ 90 கூட வச்சுக்கலாம். ஸோ 290 வச்சுப்போம். இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் எல் கரெக்டா. ஏன்னா நம்ம எல் டேங்க்ல இருக்க பைப்ஸ் தான் டைமை வந்து எல்சிஎம் எடுத்து டோட்டல் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கும். ஸோ ஏனோட எஃபிஷியன்சி எனக்கு 5, பினோட எஃபிஷியன்சி எனக்கு 6. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இது ரெண்டும் எல்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு அவனே சொல்லிட்டாங்க, சிஸ்டம் எல்ல வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இது ரெண்டுத்தையும் சிஸ்டம் எல்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அனதர் அவுட்லெட் பைப், இது ரெண்டும் இன்லெட் பைப்பு, அதாங்க சொல்லல. ஓகே, ஃபில்னாலே இன்லெட் பைப் தான். ஓகே, இது ரெண்டும் இன்லெட் பைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் அனதர் அவுட்லெட் பைப் சி இஸ் கனெக்டட் டு சிஸ்டம் எம். ஸோ சிஸ்டம் எம்ல ஒரு அவுட்லெட் பைப் வந்து இருக்கு, அந்த அவுட்லெட் பைப்னரோட பேர் வந்து சி. ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டம் எம்ல இருந்து எவ்வளோ நேரத்தில் மொத்த தண்ணியை காலி பண்ணணும்னா 208 டிவைடட் பை 9 hours. ஓகே, இப்போ ஒரு கம்பேரிசன் வராங்க. என்னன்னா,
if the capacity of system M, if the capacity of system M is 1/4/9% more than the capacity of system L. system L நோட கெப்பாசிட்டியை விட இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னா 140/9% அதிகமா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பர்சன்டேஜ்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னு யோசிப்போம். ஓகே, ஆக்சுவலா இது நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா தெரியும். 50% கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், 50/100ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இது பர்சன்டேஜ் தானே, ஸோ 50/100. இங்க 140/9% கொடுத்துருக்காங்க. ஸோ 140/9 அப்படியே போட்டுப்போம். டிவைடட் பை 100 இதுக்கும் காமன் தான். ஸோ ஓகே, 140/900% 900 வந்து இதை விட இது அதிகமா இருக்கு. ஸோ இங்க எல்னோட கெப்பாசிட்டி 900ன்னு இருந்தா எம்னோட கெப்பாசிட்டி எனக்கு எவ்வளோன்னு இருக்குன்னா 1040 இருக்கும். கரெக்டா? மோர்னா என்ன மீனிங், இது பேஸு, இதோட இது இந்த பார்ட் வந்து எனக்கு அதிகமா இருக்கும். இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, 900 140/9% அதிகமானாதான் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. 900 + 40 1040 வருமா? ஸோ 900 × 1040 / 900. இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்து, இதுதானே இதுக்கு மீனிங். இங்க இருக்க பேஸை நான் 140/9% இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு 900 கேன்சல் ஆயிரும், 1040 கிடைக்கும். ஸோ எம்னுடைய கெப்பாசிட்டி வந்து எனக்கு 1040. கரெக்டா? இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டி. பட் நான் ஆல்ரெடி என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் எல் வந்து 19 எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் 900 மாத்திக்க போறேன். ஏன்னா இங்க 900 எடுத்தாதான் இங்க நான் 1040 எடுக்க முடியும். கரெக்டா? இல்லைனா எனக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ 1040 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 900 வரும். ஸோ இங்க எஃபிஷியன்சி அப்படியே சேஞ்ச் ஆகும், 10 மாறிக்கலாம். இங்க 50, இங்க 16 வந்துடும். ஓகே, இதனுடைய டோட்டல் ஒர்க் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 1040. டோட்டல் கெப்பாசிட்டி டிவைடட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. கரெக்டா? ஸோ இங்க கொடுத்துருக்க மாதிரி 1040 டிவைடட் பை 208 டிவைடட் பை 9 இருக்குமா? இதை கேன்சல் பண்ண 5. ஸோ இந்த 9 மேலே வந்துச்சுன்னா சீனோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு -45. ஏன்னா இந்த பைப் வந்து நெகட்டிவா வந்து ஒர்க் பண்ண போகுது. ஸோ சின்ற பைப்னோட எஃபிஷியன்சி 45. ஓகே, இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, and all pipes are open together, then find the total time taken to fill the both systems completely. ஓகே, இப்போ இங்க பேசிக்கான ஒரு லாஜிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேங்க்குக்கு தண்ணி வர்றதுக்கு முன்னாடி இந்த டேங்க் ஃபில் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம அந்த டேங்கை ஃபில் பண்ணுவோம். அந்த டேங்க்னோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 900. ரெண்டுத்தினோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 50/60. 50 + 60, ஸோ 110 வருமா? இதுதான் வந்து டேங்க் எல் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகிறதுக்கான எஃபிஷியன்சி. கரெக்டா? சரி, டைம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த டேங்கை ஃபில் பண்ணோம்? 1040 அப்படின்ற டேங்கை ஃபில் பண்ணோம். அது எங்கிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வரும்? இந்த டேங்க் எல்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். பட் நமக்கு என்ன தெரியும்னா, இந்த 2 பைப்னோட எஃபிஷியன்சி தான் இங்கேயும் வரும். கரெக்டா? ஏன்னா இங்க எவ்வளோ ஃபாஸ்ட்ல தண்ணி வருதோ கண்டிப்பா அந்த ஃபாஸ்ட்ல கீழே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். பட் இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா, இங்க ஒரு அவுட்லெட் பைப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணும்னா, இங்க இருக்க தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இங்க சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும்னா, A + Bனோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதே எஃபிஷியன்சி தான் இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. பட் சீனோட அவுட்லெட் பைப்னோட எஃபிஷியன்சி மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டேங்க்ல அவுட்லெட் பைப் இல்லை, பட் இந்த டேங்க்ல நமக்கு அவுட்லெட் பைப் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டல் டைம் டு ஃபில் த போத் சிஸ்டம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 900 டிவைடட் பை 110 பிளஸ் 1040 டிவைடட் பை A + B கூட்டினா வரும் 110 வரும். சீனோட எஃபிஷியன்சி என்ன? 45. ஸோ 45னா நமக்கு என்ன வரும்? 65 வருமா? 65னா இது டிவைட் பண்ணா வரும் 65 1 65, 35 39 வருமா? 39னா 6. ஸோ கேன்சல் பண்ணா 6 வந்துச்சா? இந்த 0க்கு 0 கேன்சல். ஸோ இது கிராஸ் எல்சிஎம் எத்தனை வரும்? 90 + 176 டிவைடட் பை 11. ஸோ இதை ஆட் பண்ணா 266 டிவைடட் பை 11. ஸோ 266/11 hours தான் வந்து என்னோட ஆன்சர். ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம இந்த பாயிண்ட் தப்பு பண்ணோம்னாலே கண்டிப்பா இந்த கொஸ்டின் மொத்தமா தப்பா இருக்கும். ஏன்னா இந்த டேங்க் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிரும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி தான் இங்க வரும். பட் இங்க நெகட்டிவ்ல ஒரு பைப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி லாஜிக்ல நம்ம தெளிவா யோசிக்கணும் அந்த கொஸ்டின். அவ்வளவுதான் வந்து இந்த கொஸ்டின். ஓகே, இது வந்து ஒரு டைம் அண்டர் பெஸ்ட் கொஸ்டின். ஓகே,
the time taken by A and B alone to complete the work is x minus 1 days, x plus 2 days. இது வந்து days கரெக்டா? ஸோ டோட்டல் ஒர்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் டோட்டல் ஒர்க்ன்றது வந்து நம்மளோட அசம்ஷன் தான். ஆக்சுவலாக நம்ம எடுக்கிற டோட்டல் ஒர்க் எல்லாமே கரெக்டாக சொல்லக்கூடாது. ஜஸ்ட் அசம்ஷன் தான். நீங்க என்ன நம்பர் வேணாலும் ரேண்டமா எடுத்துங்க. என்ன நம்பர் 1, 2, 3, 4 என்ன வேணா எடுத்துக்கலாம். பட் லாஸ்டா என்ன ஆகும்னா அதனோட எஃபிஷியன்சி வந்து ஃபிராக்ஷன்ல போகும். ஸோ நம்ம கால்குலேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். மற்றபடி வேற எந்த ரீசனுமே கிடையாது. அதனால மட்டும் தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன் எல்சிஎம் எடுத்தா இங்க என்ன கிடைக்கும்? நமக்கு ரவுண்டான நம்பர்ஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, இப்போ 5, 8 அப்படின்னு ஓகேவா? இப்போ இங்க 14 எடுத்தா என்ன ஆகும்? இதனோட எஃபிஷியன்சி 8, இதனோட எஃபிஷியன்சி 5 கிடைக்கும். ஓகேவா? டோட்டல் டைம் என்ன? A and B வேலை செஞ்சா 40/13 கரெக்டா? இப்போ நீங்க வேற மாதிரி எடுத்து பாருங்க. 5, 8 இதனுடைய ஹவர்ஸ் கரெக்டா? A, B நோட நான் என்ன பண்றேன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஒர்க் டோட்டல் ஒர்க்கே 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்னோட A நோட எஃபிஷியன்சினா 1/5, B நோட எஃபிஷியன்சினா 1/8. ஸோ இப்போ டோட்டல் டைம் கேட்குறாங்க. 1 டிவைடட் பை 1/5 + 1/8 வருமா? ஏன்னா A நோட எஃபிஷியன்சி B நோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து டோட்டல் ஒர்க் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 13/14 வருமா? இந்த 40 மேலே போச்சுன்னா 40/13 வரும். ஸோ சிம்பிளா என்னன்னா என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம அங்கே கால்குலேஷன் வந்து எஃபிஷியன்சி ரவுண்டான நம்பர்ஸ் இருந்தால் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் மட்டும்தான் தவிர எல்சிஎம் எடுக்கிறோமே தவிர மற்றபடி வேற எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ அதே போல் வந்து இங்கே 5, 8ன்றது வந்து ரெண்டு நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். வேற வழியே இல்லை. எல்சிஎம்னா அப்படி தான் எடுத்தாகணும். இந்த ரெண்டு நம்பரும் வந்து நமக்கு வேரியபிள்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? சிம்பிளாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x - 1 × x + 2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எஃபிஷியன்சி இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் எனக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ ஏனோட எஃபிஷியன்சி x + 2, பீனோட எஃபிஷியன்சி x - 1 கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ஏனோட எஃபிஷியன்சி, பீனோட எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் பாயிண்ட், A and B started the work together after 3 days, B left and A finished the work on 4th day. என்ன சொல்ல வராங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சாங்களாம். 4வது நாள் ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் ஏ மட்டும் வேலை செஞ்சாங்க. அப்படி செஞ்சா எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. டோட்டல் ஒர்க் என்ன? x - 1 × x + 2 கரெக்டா? இதை தான் நான் டோட்டல் ஒர்க்காக வச்சிருக்கேன். இதை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து கிடைக்கும். கண்டிப்பா டேஸையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். A + B நோட எஃபிஷியன்சி என்ன? 2x + 1 கரெக்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். 2x + 1 × 3 + A நோட எஃபிஷியன்சி என்ன? எனக்கு x + 2 1ன்னு இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ எவ்வளோ மல்டிப்ளை பண்ணுங்க? x² + 2x - x - 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 6x + 3 + x + 2 is equal to x² + 2x x² + x - 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும் 7x வரும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு -6x வருமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 வரும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5 ஸோ -7. இப்போ நமக்கு என்ன வரணும்? 7 வரணும். ஆட் பண்ணா 6 வரும். ஸோ 7 1s are. எதுக்கு ப்ளஸ் வரும்? 2 நாள் மைனஸ் இருக்கிறதுனால பெருசுக்கு தான் ப்ளஸ் வரும். ஸோ இதுக்கு மைனஸ் வரும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 7. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏனோட வேல்யூ டேஸ் வந்து 6, பீனோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னா 9 வரும். ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுங்க 18. இப்போ புதுசாக எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. எஃபிஷியன்சி என்ன? இதுக்கு எஃபிஷியன்சி 3, இதுக்கு எஃபிஷியன்சி வந்து 2. இந்த வேரியபிள் வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ்க்காக தான். இந்த அசம்ஷன் வந்து ஜஸ்ட் நம்ம எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். நீங்க உடனே என்ன நினைச்ச கூடாதுன்னா இங்க 7 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க 9 தானே வரும். ஆனா நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும், இங்க நான் 7 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு 6 வரும். இங்க 7 சப்ஸ்டியூட் பண்ணா 9 வரும். ஸோ நான் 54 தான் டோட்டல் ஒர்க் வச்சிருக்கோம். பட் நான் இங்க 18 வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு நம்பர்ஸ் தெரியும். ஸோ நான் எல்சிஎம் எடுத்துக்கலாம். நான் எல்சிஎம் எடுத்தா எனக்கு புதுசாக டோட்டல் ஒர்க் வந்து மாறிக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம எஃபிஷியன்சியும் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அதனால என்ன தப்பு இல்லை. ஓகே, இஃப் there had been another person C and they worked on a way such that A works on first day. A வந்து first day ஒர்க் பண்ணா B வந்து செகண்ட் டே ஒர்க் பண்ணுவான். C வந்து தேர்ட் டே. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. திரும்ப வந்து A, திரும்ப B, திரும்ப C. ஓகேவா? இந்த மாதிரி லாஜிக்ல போயிட்டு இருக்காங்க. ஒர்க் வந்து 8 நாள்ல முடியுது. நெக்ஸ்ட் என்ன வரும்? A ஒர்க் பண்ணுவான், திரும்ப B ஒர்க் பண்ணுவான். அப்படி ஒர்க் பண்ணா என்ன ஆகும்? டோட்டல் ஒர்க் வந்து 18ன்றது வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ஏனோட எஃபிஷியன்சினா 3 பிளஸ் பீனோட எஃபிஷியன்சினா 2, சீனோட எஃபிஷியன்சி தெரியாது எக்ஸ், ஏனோட எஃபிஷியன்சி 3, பீனோட எஃபிஷியன்சி 2, சீனோட எஃபிஷியன்சி எக்ஸ், ஏனோட எஃபிஷியன்சி 3, பீனோட எஃபிஷியன்சி 2 = 18. இப்போ ஆட் பண்ணனா வரும் 5 5 10 5. ஸோ 2x + 15 வந்து 18னா அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு 3 கிடைக்கும். ஸோ எக்ஸ்னோட எஃபிஷியன்சி 1.5 கரெக்டா? ஸோ சீனோட எக்ஸ்ன்றது எதை நம்ம எடுத்தோம்? சீனோட எஃபிஷியன்சி எடுத்தோம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை சி அலோன்.
ஸோ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி போடணும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ 18. சீனோட எஃபிஷியன்சி எவ்வளோ 1.5. இது டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3 டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ 12 டேஸ். ஸோ 12 டேஸில் சி வந்து தனியாக அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஓகே, இது வந்து ஒரு கேஸ் லெட்டு. இதில் ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் இதில் நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு சொசைட்டி வந்து இருக்கு, அதில் வந்து சர்டன் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் இருக்கு. அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 4 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பிளாக்னா பி, கியூ, ஆர், எஸ். நெக்ஸ்ட்டு எல்லா பிளாக்ஸ்லேயும் வந்து ஆக்குபைடு இருக்கும், வேக்கண்ட்டும் இருக்கும். அதான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க வேக்குபைடு, வேக்கண்ட் அண்ட் ஆக்குபைடு. ஸோ வேக்கண்ட்டையும் ஆக்குபைடும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இந்த காலம். ஸோ இதுதான் வந்து அசம்ஷன். ஓகே, இப்போ the number of vacant flats in block Q. block Qல இருக்க vacant flats எப்படி இருக்குன்னா 60% of the average number of vacant flats in other 3 blocks. இந்த மூணுத்திலே இருக்கு, இங்க XYZ இருக்கும். இந்த மூணுத்தினுடைய ஆவரேஜ்ல 30% சாரி 60% தான் எனக்கு என்னது கியூனோட வேக்கண்ட் ஃபிளாட்ஸ். கரெக்டா? ஸோ கியூனோட வேக்கண்ட் ஃபிளாட்ஸ் வந்து எனக்கு வரும். என்னது புரியுதா? இந்த மூணுத்தினுடைய ஆவரேஜ் எடுத்தா 3ஆல் டிவைட் பண்ணோம், அதனுடைய 60% தான் எனக்கு கியூனோட வேல்யூ. இப்போ நம்ம எடுக்கிறதே எல்லாமே வேரியபிள் தான் எடுக்க வரும். பட் என்னன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிளாக எடுக்காம ஐ மீன் இந்த 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் நான் எடுக்க போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்னோட வேல்யூ 30ஏன்னு எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் 60% எடுத்தா அந்த நம்பரும் ரவுண்டா வரணும், இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ என்ன பண்ண போறோம் 30A டிவைடட் பை 3 இன்டூ 3/5 இஸ் ஈக்குவல் டு வேக்கண்ட் ஆஃப் கியூவா. ஸோ இந்த 3க்கு 3 கேன்சல், இது அடிச்சா 6. ஸோ இங்க 6Aன்றது வேக்கண்ட் ஃபிளாட். கரெக்டா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்னோட வேல்யூ எனக்கு 30A, அது அப்படியே இருக்கட்டும். இது நான் எக்ஸ் ஒய் ஜெட்ன்றதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன the number of occupied flats is 3 times the number of vacant flats in block Q. block Qல இருக்க occupied flats வந்து vacant விட 3 times இருக்கும். ஸோ இங்கே 18A. ஓகே, the number of vacant flats in block R இது தனியா இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது நம்ம ஜஸ்ட் அசம்ஷனுக்காக ஸ்டார்டிங்ல இதை எடுக்கிறதுக்காக இது அசம்ஷன். ஜஸ்ட் அவங்க திரும்ப வேற ஏதாவது புதுசாக பேசினாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த எஃபிஷியன்சியை மாற்றிக்கணும். the number of vacant flats in flat R is 80% of the number of vacant flats in block Q, block P. ஓகே, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா இங்க இருக்க வேக்கண்ட் ஃபிளாட்டை விட இங்க 80% இருக்கு. ஸோ இந்த XY விட்டுருங்க. இப்போ நான் புதுசாக ஒரு வேரியபிள் வைக்கிறேன் 10B, இங்க 8B. கரெக்டா? இதுல 80% தான் எனக்கு Pல இருக்க வேக்கண்ட் ஃபிளாட்ஸ்னோட 80% தான் ஆர்னோட வேக்கண்ட் ஃபிளாட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் நம்ம சில டைம் வந்து தப்பா புரிஞ்சுப்போம். P அப்படின்றது விச்ன்றது மீன் பண்ணுது விச்ன்றது P மீன் பண்ணுது which has 16.67% fewer occupied flats than block S. நம்ம என்ன நினைச்சுப்போம்னா இங்க எதை பத்தி பேசியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி Pனோட வேக்கண்ட் ஃபிளாட்டை பத்தி பேசியிருந்தாங்க. நம்ம என்ன நினைச்சுப்போம் வேக்கண்ட் ஃபிளாட்ஸ்னுடைய Pனுடைய வேக்கண்ட் ஃபிளாட்ஸை வச்சு தான் இந்த ரேஷியோ இந்த பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சுப்போம். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா which has 16.67% fewer occupied flats than block S. அப்போ மொத்தமா எதை தான் கம்பேர் பண்றாங்க இவங்க எஸ்னுடைய ஆக்குபைட் ஃபிளாட்ஸையும் Pனோட ஆக்குபைட் ஃபிளாட்ஸையும் மட்டும் தான் கம்பேர் பண்றாங்க. இங்க இருக்க வேக்கண்ட் ஃபிளாட்ஸை அவங்க பத்தி பேசவே இல்லை. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் நம்ம தப்பா படிச்சோம்னாலே மொத்தமா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, P which has 16.67% fewer occupied flats than block S. இங்க இருக்க ஆக்குபைட் ஃபிளாட்ஸை விட இங்க 16.67% கம்மியா இருக்கு. ஸோ இங்க 6Cன்னு எடுத்தா இங்க இருக்கு 5Cன்னு வரும். கரெக்டா? இதுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. which Pனா which has 16.67% fewer occupied flats. Pனுடைய ஆக்குபைட் ஃபிளாட்ஸ் வந்து எஸ்னுடைய ஆக்குபைட் ஃபிளாட்ஸோட 16.67% கம்மியா இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் இதுதான். ஓகே, the total number of flats in block S. ஸோ டோட்டல் வந்து இங்க வரும். கரெக்டா? is 50 more than the total number of flats in block R. இங்க இருக்க ஃபிளாட்டை விட இங்க 50 அதிகமா இருக்கும்.
ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆறுனே வச்சுக்கிறேன். இதனுடைய வேல்யூ ஆறுனே வச்சுப்போம் டோட்டலு. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் இன் பிளாக் எஸ் வந்து எஸ் ஆரில் இருக்க ஃப்ளாட்ஸை விட 50 அதிகமாக இருக்கு. ஸோ ஆர் பிளஸ் 15 வருமா? புரியுதா? எஸ்னுடைய டோட்டல் ஃப்ளாட்ஸ் வந்து ஆர்னுடைய டோட்டல் ஃப்ளாட்ஸை விட 50 அதிகமாக இருக்கு. ஓகே. ஆர் as many occupied flats as the number of vacant flats in block S. இந்த பாயிண்ட் என்னன்னா இங்க இருக்க வேக்கன்ட் ஃபிளாட்ஸும் இங்க இருக்க ஆக்குபைட் ஃபிளாட்ஸும் சேமா. ஓகேவா? இங்க இருக்க ஆக்குபைட் ஃபிளாட்ஸும் இங்க இருக்க வேக்கன்ட் ஃபிளாட்ஸும் நமக்கு சேம். ஸோ இங்கன்னா வேரியபிள் வைக்கலாம். டின்னு வைப்போம், இங்கேயும் டின்னு வைப்போம். ஸோ 8b plus d is equal to r. கரெக்டா? 6c plus d is equal to r plus 50. கரெக்டா? 50 அதிகம். ஸோ இப்படி வரும். இங்க r வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 8b plus d plus 50 is equal to 6c plus d. கரெக்டா? ஸோ இந்த d க்கு d கேன்சல். ஸோ 6c minus 8b is equal to 50. கரெக்டா? கரெக்ட் தானே? இதை நம்ம இது ரெண்டுத்தையும் யாரோட வேல்யூ காமனா இருக்கனால இங்க சப்ஸ்டிட் பண்ணி நான் இங்க ஒரு புதிய ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணேன். 6c minus 8b is equal to 50. Okay. The ratio of occupied flats to vacant flats in flat P. Occupied flatsக்கும் vacant flatsக்கும் உள்ள ரேஷியோ எதுல? Pக்கு. ரேஷியோ என்ன வரும்? 5c/10b வருமா? ஓகே. அது எதுக்கு சேமா இருக்குன்னா பிளாக் ஆர்னுடைய ஆக்குபைட் வேக்கன்ட் ரேஷியோக்கும் எஸ்ல இருக்க ஆக்குபைட் வேக்கன்ட் ரேஷியோக்கும் சேமா இருக்கான். இப்போ இங்க பாருங்க, இது எப்படி எழுதலாம்னா 5c divided by 10b is equal to d divided by 8b is equal to 6c divided by d. கரெக்டா? நான் ரேஷியோ தான் எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ தான் இப்படி வந்து எனக்கு ஃப்ரேம் ஆயிருக்கு. புரியுதா? இப்போ நம்பர்ல சொல்லணும்னா இப்போ 20 30 இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து பி, இது வந்து ஆக்குபைடு, இது வேக்கன்ட். நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து கியூன்னு வச்சுப்போம். சாரி, இங்க ஆர் சொல்லியிருக்காங்க, ஸோ ஆர்னு வச்சுப்போம். இங்க வந்து எனக்கு 40, எனக்கு 60 இருக்கு. இதுக்கு ரேஷியோ, இப்போ நான் ரேஷியோக்கு பதில் நான் என்ன பண்ணேன்னா 20/30 is equal to 40/16 எழுதலாம். ஏன்னா இதை எனக்கு கேன்சல் பண்ணா எனக்கு 2/3 தான் வரும். இதை கேன்சல் பண்ணா எனக்கு 2/3 தான் வரும். ஸோ ரேஷியோ ஈக்குவல் தான். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் நான் என்ன பண்றேன்னா இதனுடைய நம்பர்ஸை அப்படியே டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்றேன். புரியுதா? நம்பர்ஸை டிவைட் பண்ணி நம்ம ஈக்குவல் பண்ணாலும் அது ரேஷியோ தான் மீன் பண்ணும். ஓகேங்களா? டேரக்டா அதுக்கு ஈக்குவல்னு மீன் பண்ணாது, அதனுடைய ரேஷியோக்கு அது ஈக்குவல். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டும் சேம். கரெக்டா? 5c அதனால அதை ஈக்குவல் பண்றேன். ஸோ 5c divided by 10b is equal to 6c divided by d. கரெக்டா? ஸோ இந்த cக்கு c கேன்சல். இப்போ 5d is equal to 60b. கரெக்டா? ஸோ d is equal to 12b. கரெக்டா? ஸோ நான் dக்கு பதில் 12bன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நல்லா ஒரு பாயிண்டா யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம்னா x plus y plus z-நோட வேல்யூ 30a எடுத்தோம். கரெக்டா? இப்போ நமக்கு எல்லாமே சேம் வேரியபிளா மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த வேரியபிளா மாத்திப்போம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஏன்னு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்றோம்னா முடிஞ்ச அளவுக்கு வேரியபிள்ஸை குறைச்சாதான் நம்மளால அந்த கொஸ்டினே சால்வ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ எக்ஸ்னோட வேல்யூ நான் எடுத்திருக்கேன் 10bன்னு எடுத்திருக்கேன். ஒய்னோட வேல்யூ 8bன்னு எடுத்திருக்கேன். ஜெட்னோட வேல்யூ 12bன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 30a வருது. இந்த பக்கமும் உங்களுக்கு 30b வருது, இந்த பக்கமும் 30a வருது. ஸோ சிம்பிளா என்ன சொல்ல வராங்க, bன்ற வேரியபிளும் ஏன்ற வேரியபிளும் சேம். ஸோ நம்ம என்ன மாத்திக்கலாம், இதை 10a, இதை என்ன மாத்திக்கலாம் 8a, இதை என்ன மாத்திக்கலாம் 12a. இதுதான் வந்து நியூ வேல்யூஸ். கரெக்டா? பீனா சொன்னாலும் ஒண்ணுதான், ஏன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ இதுதான் வந்து நான் அசம்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் மாத்தினா இங்க நான் ஆல்ரெடி 18a எடுத்து வச்சிருக்கேன், இங்க 6a எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஏன் மொத்தமா மாத்தணும்னா கண்டிப்பா அது ஈக்குவலா ஈஸியா வந்து கேன்சல் பண்ண முடியும். ஓகே, இப்போ 5cயும் 10aவும் ஈக்குவல், ஸோ 6cயும் 12aவும் ஈக்குவல். ஓகே, இப்போ இன்னொரு பாயிண்ட் யோசிங்க. 5c divided by
ஓகே 5C சாரி D divided by 8A is equal to 6C divided by 12A கரெக்டா? இந்த ரேஷியோவும் சேம். என்ன சொன்னாங்க? PRS இதனுடைய 3 ஆக்குபைட் வேக்கன்ட் ஃபிளாட்டும் ரேஷியோவும் சேம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஏக்கு ஏ கேன்சல், இந்த 2க்கு 2 கேன்சல், இந்த 2க்கு 4 கேன்சல். ஸோ டீனோட வேல்யூ எனக்கு 4C. ஓகேவா? ஸோ டீனோட வேல்யூ எனக்கு 4Cனா நமக்கு என்ன வரும் இங்க 4Cன்றது கிடைக்கும். இன்னொரு விஷயம், டீனோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா 12Bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ டீனோட வேல்யூ 12B. கரெக்டா? டீனோட வேல்யூ 12B. டீனோட வேல்யூ 12Bனா நம்ம 4C is equal to 12Bன்னு எழுதலாமா? ஏன் 12Bன்னு எழுதுறேன்னா D is equal to 4C நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஸோ 4C is equal to 12B. நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு கடைசியா புரியும். ஸோ இந்த கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும்? C is equal to 3B. ஸோ இங்க 3B சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? 18Bன்னு வருமா? இங்க C is equal to 3B சப்ஸ்டிட்யூட் பண்ணா 12Bன்னு வரும். இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? 12/8ன்னு வரும். ரேஷியோ என்னன்னு சொல்லலாம்? 3:2ன்னு சொல்லலாம். இதுக்கு நீங்க ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? 18/12ன்னு வரும். இதுக்கும் 3:2. கரெக்டா? ஸோ இதை தான் நான் ஈக்குவல் பண்ணேன். இப்போ இன்னொரு விஷயம் புதுசா பண்ணுவோம். இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியும்? பியும் ஏவும் சேம் தெரியும். ஸோ இந்த எல்லா பியும் ஏவா மாத்திருங்க. ஸோ 12A 18A இங்க ஆல்ரெடி 12A இருக்கு, இங்க 18A இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் யோசிங்க. இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் என்ன? 20A. இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் என்ன? 30A. ஸோ இந்த ரெண்டுத்தினுடைய டிஃபரன்ஸ் என்ன? 10A. ஸோ 10Aனோட வேல்யூ தான் எனக்கு 50. கரெக்டா? ஏன்னா இதை விட இது அதிகமானதுனால தான் இந்த 10A வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. என்ன இன்க்ரீஸ் ஆச்சு? 50. ஸோ ஏனோட வேல்யூ எனக்கு 5. இங்க ஏனோட வேல்யூ 5ன்னு இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் வந்து வேக்கண்ட் ஆக்குபைட் ஃபிளாட்ஸ் வந்து கிடைச்சிடும். அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின்.